உலகத்துல என்ன வேணா பண்ணலாங்க. இவ்வளவுதான். அதாவது பழைய பதிவுகள டெலீட் பண்ணலாம். புது பதிவுகள உண்டு செய்யலாம். மாத்தி அமைக்கலாங்க. சிம்பிள் ஐடியாங்க. பாருங்க நான் சொல்றது எல்லாமே மிக மிக எளிமையான பயிற்சி, பவர்ஃபுல்லான பயிற்சி. ரங்க, ராட்னம். அப்ப என்ன பண்ணணும்? இனிமேல் டென்ஷன் ஆனா, கோவம் வந்தா, அது மட்டும் இல்லைங்க. ஒருத்தவங்கள சர்ப்ரைஸ் பண்றாரு. பர்த்டேக்கு. திடீர்னு 12 மணிக்கு காலி போய் பார்க்குறீங்க, கேக் வச்சுட்டு ஹேப்பி பர்த்டே சொன்னா சர்ப்ரைஸ். அந்த சந்தோஷத்துலயும் நடுமணம் ஓப்பன் ஆகுதுங்கிறேங்க. டூர் போறீங்க. திடீர்னு கண்ண கட்டி கூட்டிட்டு போய் அந்த ரோஜா படத்துல வர மாரி அப்படியே பனி இருக்கு. டேன் 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 அப்படின்னு அந்த பனிய பார்க்குறீங்க. ஒரு ஒரு ஃபீல் வருது இல்லையா? அப்ப நடுமணம் ஓப்பன் ஆகுது. செருப்பால அடி வாங்கும்போது நடுமணம் ஓப்பன் ஆகுது. பிடிக்காத ஒருத்தன மூஞ்சில அடிச்சு அவன் மூஞ்சி ரத்தம் வரும்போது அது மாரி எல்லா எப்பப்பலாம் உணர்ச்சி வசப்படுறீங்களோ, நல்லதோ, கெட்டதோ நடுமணம் ஓப்பன் ஆகுது. அந்த நேரத்தில் எதை நினைத்தாலும் நடக்கும். ரைட் டைம் ரெக்கார்ட் பண்றதுக்கு. ஆனா புரிஞ்சுக்கங்க, அந்த நேரத்துல நெகட்டிவ் நெனச்சீங்கன்னா, அதுவும் பதிவாகும். இத்தன வருஷமா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நடுமணம் ஓப்பன் ஆகும்போதெல்லாம் நெகட்டிவ் தான் நெனச்சு நம்ம வீக் ஆயிட்டு இருக்கிறோம். இனிமேல் அதே டைம பாசிட்டிவ்க்கு பயன்படுத்த போறோம்.